பிடிவாதக்காரா, என்னை நீ மற்றவர்களைப் போல் குறைவாக எண்ணிவிடாதே. வெப்பத்தை எவராலும் தாங்க முடியாது. இன்றே உன்னை அழித்து இந்த உலகில் உள்ளவர்களுக்கும் அந்த மும்மூர்த்திகளுக்கும் மேல் சக்தி என்னவென்று காண்பிப்பேன். திடீரென ஏன் மும்மூர்த்திகளை வம்பிற்கு இழுக்கிறார்? அறிவு மழுங்கி போயிருக்குமோ? தானே வேண்டும். வா, எடுத்துக்கொள். முன்பை காட்டிலும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தால் உலகம் அழிவை நோக்கி செல்வது போல் தோன்றுகிறது. எம்பெருமானே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள். இப்படி ஒரு வெப்பம் இன்று வரை கண்டதில்லை. ஆபத்துக்கான அறிகுறி இது. அனைத்து வித ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி இருக்கிறேன். நாட்டில் உள்ளவர்கள் எதற்காகவும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. சூரியனின் வெப்பம் உன்னை எதுவும் செய்யாது. நீ சென்று அனைவருக்கும் உதவி செய். உத்தரவுப்படி ஆகட்டும். சுடுகின்ற பழமானி, இதற்கு முன்னால் நான் இதுபோல் கண்டதே இல்லை. எம்பெருமானே, காத்தருளுங்கள். அதுதான் சரி. அப்படித்தான் உன்னை உண்ண போகிறேன். சரிதான். பறந்து இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். இந்த பெரிய பழத்தில் சுவையே இல்லை. அஞ்சனை, கவலைப்படாதே. நம் மாருதி சூரியனை சென்று அடையவே இல்லை. நீங்க தான் வந்து கொண்டிருப்பான். நீ கவலை கொள்ளாதே, அவனுக்கு எதுவும் ஆகாது. எல்லோரும் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். மிகுந்த கோபமா? ஏன் என் மீது எல்லோரும் கோபத்தோடு இருக்கிறார்கள்? உன்னுடைய அர்த்தமற்ற பேச்சை இதோடு நிறுத்து. ஒரு வாக்குவாதம் செய்யும் அளவிற்கு நீ இன்னும் வளரவில்லை. இறுதியாக உன்னை நான் எச்சரிக்கிறேன். சூரியனை விடுவிக்கிறாயா இல்லையா? மன்னித்து விடுங்கள், என்னால் அது முடியாது. நான் புறப்படுகிறேன். என் அம்மா அங்கே எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாருதியின் மரணம் தான் நம் உறவை உயிரோடு வைத்திருக்கும். உங்களுடைய கணிப்பில் அந்த மாருதி தப்பித்து விட்டால் என்னுடைய முடிவில் மாற்றம் இருக்காது.